நேர்களை இந்த வீடியோவில் நாம் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நிறைய பேர் பதில் சொன்ன ஒரு விஷயமும் கூட. ஆனால் நான் நிறைய பேர் பதில் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே எந்த மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி ஒரு விளக்கம் சொல்லி அப்படி போகிறது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, வேலிடான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். லாஜிக்கான விஷயம் மட்டும் சொல்லி என்னால் முடிஞ்ச அளவு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிக முக்கியமாக நம்ம சொல்லியே ஆகணும். என்னென்னா, பொதுவான ஒரு கருத்து, இதெல்லாம் விஞ்ஞான காலம், இந்த காலத்தில் இதெல்லாம் போய் நம்பிட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போகிறது நம்ம எல்லாருமே கண்கூட பார்க்குறோம். அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பல கண்டுபிடிப்புகள், பல அரிய கண்டுபிடிப்புகள் நம்ம பூமியில கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பல விஷயங்களை உருவாக்குறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வேகமா முன்னேறிட்டு வருது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏதாவது இந்த உலகத்துல யாராலையாவது புதிதாக ஒரு விஷயத்த உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நான் என்ன ஆங்கிள் கேட்க வரேன்னு நான் தெளிவா சொல்றேன். மூலதனம் எதுவும் ஏற்கனவே இங்க இருந்த எந்த விஷயத்துல இருந்தும் நீங்க எடுத்திருக்க கூடாது. உங்களால் உருவாக்கி எதையாவது கொடுக்க முடிந்ததா? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க இங்க இருக்க விஷயங்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய வடிவம் கொடுக்குறீங்களே தவிர உங்களால எதையுமே உருவாக்க முடியாது, உருவாக்கப்படலை. அதான் ஃபர்ஸ்ட் தாட்டு. என்னோட ரெண்டாவது தாட்டு சொல்றேன். அதாவது என்னன்னா, படைப்பாளி இல்லாம ஒரு படைப்பு இருக்க முடியாது. இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெண் இருக்கு, இதை ஒருத்தங்க உருவாக்கி இருப்பாங்க. ஒருத்தங்க உருவாக்குனாதான் இந்த பெண்ணு உருவாகும். உருவாக்கக்கூடிய நபர் இல்லாம இது வராது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை படைச்சது யாரு? சூரியன்ல இருந்து சிதறி வந்த தீப்பிழம்பு தான் பூமி அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் நிரூபிக்கப்படல, ஆனா அனுமானத்தின் அடிப்படையில் அப்படி சொல்றாங்க. ஓகே, அப்படின்னே வச்சிருப்போம். ஆனா அப்படின்னா அந்த சூரியனை படைச்சது யாரு? மற்ற நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்களை படைச்சது யாரு? இதுக்கு விடை இருக்கா? இது என்னோட ரெண்டாவது தாட். என்னோட மூணாவது தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்தையும் மனிதன் கண்டுபிடித்தான், மனிதன் உருவாக்கினான். அப்படி என்றால் மனிதனுடைய தோற்றத்தையும் முடிவையும் மனிதனால் நிர்ணயிக்க முடிகிறதா? அப்படி மனிதனுடைய தோற்றத்தையும் முடிவையும் மனிதனால் நிர்ணயிக்கப்பட முடியவில்லை என்றால் மனிதனுடைய தோற்றத்தையும் முடிவையும் நிர்ணயிப்பது யார்? அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் தோற்றத்தையும் முடிவையும் நிர்ணயிக்கும் சக்தி யார்? நாலாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் பண்ணலாம். அப்போ கடவுள்னா யாரு, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணலாம். நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அதாவது நான் ஒரு விஷயத்தை பத்தி வரையறுத்து சொல்லணும்னா, அது எனக்கு ஆற்றலுக்கு உட்பட்ட விஷயத்தை தான் என்னால வரையறுக்க முடியும். எனக்கு ஆற்றலுக்கு மேல உள்ள ஒரு விஷயத்தை என்னால வரையறுக்க முடியாது. நமக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த நம்மளால நிச்சயமா வரையறுக்க முடியாது. இது உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இறைவன் சொல்லக்கூடியது இந்த அகில உலகத்தையும் படைத்து காத்து இந்த உலகத்துல என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய இறைவன் எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்டவர். அவரை வரையறுத்து இந்த அளவுல இருக்காரு அப்படின்னு சொல்லதுக்கு நிச்சயமா எந்த ஒரு மனுஷனாலேயுமே முடியாது. ஏன்னா அவரு இந்த வரைமுறை நிர்ணயம் இதற்கு எல்லாத்திற்கும் அப்பால் பட்டு கடந்து நிற்பதுதான் கடவுள். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க மனநிலைக்கு ஏற்றவாறும் அவங்க தேடலுக்கு ஏற்றவாறும் இறைவனை அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத அப்பட்டமான உண்மை. இனி அஞ்சாவதா ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் எழும்புது, ஏன் நம்மளால இறைவனை அறிந்திருக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது வந்ததுன்னா, அதுக்கும் நான் விளக்கம் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் மாயையில சிக்கி இருக்கான். புற உலக இன்பம், சிற்றின்பம் சொல்லக்கூடிய மது, மாது, சூது, சுய புகழ்ச்சி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல மனுஷன் அடிமைப்பட்டு இருக்கான்.
அவன் பேரானந்த நிலையான பரமாத்மாவை அடைய அவன் மனசு விரும்பல. ஏன்னா இந்த மாயையில சிக்கி இருக்கிறதுனால அதை பத்தி அவன் சிந்திக்கிறதுக்கு தயார் இல்லை, அவனால சிந்திக்க முடியல. அதனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எழும்புது. இன்னும் ஒரு விஷயம் நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு சிலர் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க, கடவுள் இல்லை, இது விஞ்ஞான காலம், கடவுளை நம்புறது முட்டாள்தனம். நான் ஒரே ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, எதுக்கு அடிப்படையில கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க ஆராய்ந்தீங்களா? தியானம் பண்ணியிருக்கீங்களா? தபசு பண்ணியிருக்கீங்களா? சாஸ்திரம் படிச்சிருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது நீங்க முழுமையா அறியப்படாத ஒரு விஷயத்த பொய்ன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? நீங்க இது எல்லாம் கத்து இது எல்லாம் பண்ணி நீங்க ஒரு என்ன சொல்றது, உங்க ஆயுள் காலம் முழுவதும் தேடி எதுவும் பெறப்படவில்லை என்றால் நீங்க உங்க ரிசர்ச்சிக முடிவுல இப்படி ஒரு விஷயம் இல்லை, இது பொய்ன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதை பத்தி உங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட அறிவு இல்லை. சுத்தமாக ஆன்மீக அறிவு என்பது உங்களுக்கு துளி அளவும் இல்லை. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போ நீங்க எதுக்கு அடிப்படையில கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இதை மட்டும் எனக்கு விளக்குங்க. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பற்றி உங்க கருத்து தவறாம என்ன கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நேயர்களோட வேலிடான கமெண்ட்ஸுக்கு நிச்சயமா ரிப்ளை இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும், எல்லா நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு நான் போஸ்ட் பண்றேன்னா, எல்லாருக்குமே அடிப்படை ஆன்மீக அறிவு வளரணும். அது மட்டும்தான் எனக்கு நோக்கம். ஒரு யூடியூப் சேனலை நான் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும்னு மட்டும் எனக்கு நோக்கமா இருந்தேன்னா நான் வேற எவ்வளோ வழிகளை கையாண்டிருப்பேன். எனக்கு நிறைய வழிகள் தெரியும். அது இல்லை. அதாவது ஆன்மீகத்தை நாங்கள் உலகுக்கு கொடையாக வழங்குவோம் அப்படின்னு அமெரிக்காவில வீரமா முழங்கின சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த இந்தியா இது. இன்னைக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நிக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க ஆன்மீக அறிவு இல்லாமைதான். தயவு செய்து எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் பகிரப்படுறதுல எந்த தவறும் இல்லை. நீங்க செலவு பண்ற ஒரு நொடி பொழுது ஒருவேளை ஒரு நபருக்கு வாழ்க்கையை மாற்ற உதவும். அதனால நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கூட இணைந்திருங்க. உங்க சந்தேகங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.